Good afternoon students. நம்ம previous classல exercise 1.5 உடைய example sum 2 finish பண்ணியிருக்கோம். அதனுடைய continuity இப்போ பார்க்கலாம். De Morgan's laws for set difference. For any three sets A, B and C, A minus B union C is equal to A minus B intersection A minus C. Second one, A minus B intersection C is equal to A minus B union A minus C. Okay students, listen. மொத்தம் 3 செட் எடுத்துக்கிறோம். டி மார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ்னா மைனஸ் போடுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கவனிங்க, இந்த ஏ மைனஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஏ மைனஸ் பி, இந்த யூனியன் வந்து எதுக்கு மாறும்னா இன்டர்செக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து இந்த ஏ மைனஸ் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ஏ மைனஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டி மார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் டவுட் இருக்குங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். ஏ மைனஸ் B intersection C is equal to A minus B, இந்த intersection எதுக்கு மாறும்னா யூனியனுக்கு மாறும், A minus C. Okay students, all of you clear? Okay, listen. Next, இப்போ இங்கே பார்த்த இந்த டி மார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸை நம்ம வென் டயக்ராமில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் டயக்ராம் எல்லாமே. Example sum 1.23, verify A minus B union C is equal to A minus B intersection A minus C. ஸோ மொத்தம் எத்தனை செட் இருக்குங்க? 3 செட்ஸ் இருக்குங்களா? ஸோ பாருங்கள், 3 செட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் கொடுக்குறோம் A B C அப்படின்னு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணணும், அப்புறம் இந்த ப்ராக்கெட், நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட், அப்போ ஃபுல்லாக பண்ணணும். அப்போ மொத்தம் எத்தனை டயக்ராம் வருங்க? 5 டயக்ராம், 5 டயக்ராம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு B யூனியன் C. ஸோ யூனியன் மீன்ஸ் ஜாயினிங். ஸோ B செட்டையும் C செட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக B செட்டுங்களா, இது ஃபுல்லாக C செட்டுங்களா? ரெண்டு செட்டையும் ஜாயின் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருக்குங்களா ஃபஸ்ட் ஒனில்? ஓகே, இப்போ பி யூனியன் சி தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படின்னா என்னென்னா, மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மைனஸ்க்கு பிஃபோராக யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஷேட் பண்ணணும். அப்போ இதில் ஷேட் பண்ணியிருக்க பார்ட்டை விட்டுட்டு ஷேட் பண்ணாமல் இருக்கிறத பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் எது ஷேட் பண்ணல பாருங்கள், இந்த பார்ட்டு மட்டும் ஷேட் பண்ணலைங்களா? ஸோ அதுதான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், all of you clear? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி. LHS ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ RHS போடலாம். A மைனஸ் பி. ஸோ A மைனஸ் பி, லிசன். ஸோ மைனஸ்க்கு அப்புறம் யார் இருக்கா? B இருக்காங்களா? அப்போ பியை ஃபுல்லாக நீங்கள் விட்டுருங்க. B ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா மீதி யாரை மட்டும் பண்ணணும்? A மட்டும் பண்ணணும். பியில் ஏ பார்ட் வந்தால் நம்ம அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பியை ஃபுல்லாக விட்டுட்டு மீதி மட்டும் பண்ணணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோங்களா கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ மைனஸ் சி. அப்போ ஏ மைனஸ் சின்னா பாருங்கள், மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? சி இருக்காங்களா? அப்போ சி ஃபுல்லாக விட்டுறணும். அப்போ சி ஃபுல்லாக விட்டுட்டு யாரை பண்ணணும்? ஏவை மட்டும் பண்ணணும். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி, இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ரெண்டு பார்ட்லேயும் ஒரே மாதிரி ஷேடாக இருக்க பார்ட்டு பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கங்க. இந்த டயக்ராமில் ஒரே மாதிரி பார்ட் ஷேடாக இருக்க பார்ட்டு பாருங்களேன். இது தானே ஒரே மாதிரி ஷேடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதுதான் ஒரே மாதிரி ஷேடாக இருக்குது. அப்போ அதுதான் இங்கே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்களேன். ரெண்டு டயக்ராம் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குங்களா? அதாவது ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஹின்ஸ் வெரிஃபைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வென் டயக்ராமில் டவுட் இருக்குங்களா? வென் டயக்ராம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ அங்கே வென் டயக்ராமில் பார்த்தோம், இங்கே வந்து சம்மில் பார்க்க போகிறோம். ஸோ P is equal to x such that x belongs to W and 0 less than x less than 10. Q is equal to x such that x is equal to 2n plus 1, n belongs to W and n less than 5. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அவங்களே. 2, 3, 5, 7, 11, 13. நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா P minus Q intersection R is equal to P minus Q union P minus R. இந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ பாருங்கள், x belongs to W. Wனா என்ன அர்த்தம்? ஹோல் நம்பர்ஸுங்களா? ஸோ இப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 எடுத்துக்கலாமா வேணாமான்னு இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்களேன். 0க்கு கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இருந்தால் தான் 0வை எடுத்துக்கணும். இப்போ இங்கே எடுத்துக்கணுமானா எடுக்கக்கூடாது. அப்போ 0 ஆஃப்டர் என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே 10 கீழே என்ன இல்லை? ஈக்குவல் இல்லை. அதனால தான் 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், எக்ஸோட வேல்யூ எதுலாம் இருக்குன்னா 2n + 1 இருக்குமா. ஆனால் என்னோட வேல்யூ ஹோல் நம்பர்ஸ்
அப்போ n வந்து ஹோல் நம்பர்ஸ்னால் என்னுக்கு பதிலாக ஜீரோவிலேருந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது எது வரைக்கும் அப்ளை பண்ணால் போதும்னா 5 விட கம்மியாக அப்ளை பண்ணால் போதுமா. அப்போ என்னோட வேல்யூ அப்போ 0 1 2 3 4 இந்த 5 வேல்யூஸ் கொண்டு வந்து என்னுக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 0ன்னு போடுறோம். அப்போ x is equal to 2 into 0 plus 1. Any number multiply by 0, the answer is 0. அப்போ 0 plus 1, 1. Okay students, next என்னுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா x is equal to 2 into 1 plus 1. 1 2 sir 2. 2 plus 1 what? 3. அடுத்து என்னுக்கு பதிலாக 2 போடுங்க. x is equal to 2 into 2 plus 1. 2 2 sir 4. 4 plus 1 5. அடுத்து என்னுக்கு பதிலாக 3 போடுங்க. x is equal to 2 into 3 plus 1. 3 2 sir 6. 6 plus 1 7. என்னுக்கு பதிலாக 4 போடுங்க. 2 4 sir 8. 8 plus 1 9. அப்போ Qங்கிற செட்டில் யாராவது ஸ்டூடெண்ட் இருக்கா? 1 3 5 7 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆரோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணலாம். Q இன்டர்செக்ஷன் R. Qக்கும் Rக்கும் காமனாக யார் இருக்காங்கன்னு பாருங்கள். Q இன்டர்செக்ஷன் R காமனாக இருக்க வேல்யூ பாருங்கள். 3 5 7 அதான் இங்கே எழுதியிருக்காங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ Q இன்டர்செக்ஷன் ஆர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து P செட்டிலிருந்து Q இன்டர்செக்ஷன் ஆரை மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், P செட் இதுங்களா, Q இன்டர்செக்ஷன் ஆர் இதுங்களா, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சல் ஆகாமல் இந்த P செட்டில் இருக்கிறத மட்டும் எழுதணும். அப்போ 3 5 7 கேன்சல் ஆயிருங்களா. அப்போ மீதி யார் கேன்சல் ஆகாமல் இருக்கா? 1 2 4 6 8 9. ஓகேங்களா. 1 2 4 6 8 9. ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ LHS ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ LHS ஃபினிஷ் பண்ணிட்டு அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. P மைனஸ் Q. Pலேருந்து Qவை மைனஸ் பண்ணுங்கள். எதை கேன்சல் பண்ணணும் பாருங்கள். 1 3 5 7 9. 1 3 5 7 9. அப்போ கேன்சல் ஆனது போக மீதி என்ன கேன்சல் ஆகாமல் இருக்குது? 2 4 6 8. கரெக்டுங்களா? 2 4 6 8. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், P மைனஸ் ஆர். P செட்டிலிருந்து ஆர் செட்டை மைனஸ் பண்ணுங்கள். 2 3 5 2 3 5 7 அவ்வளோதான். ஓகேங்களா. 11 30லாம் இங்கே இல்லை. அப்போ கேன்சல் ஆனது போக மீதி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு செட்டில் Pனா P தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஆர் எழுதக்கூடாது. ஆரில் கேன்சல் ஆகாமல் இருக்கிறது எழுதக்கூடாது. இப்போ P மைனஸ் ஆர் அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் யார் கேன்சல் ஆகாமல் இருக்காங்களோ அவங்கள தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் யார் கேன்சல் ஆகாமல் இருக்காங்க பாருங்கள். 2 இது என்ன கேன்சல் ஆயிரும்? 1 செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 2 3 5 7. அப்போ கேன்சல் ஆகாமல் இருக்கிறது யார்? 1 4 6 8 9. ஓகேங்களா. 1 4 6 8 9 கரெக்டாக எழுதியிருக்காங்களா? ஓகே, பாருங்கள், இந்த ரெண்டு செட்டையும் என்ன பண்ணுங்களாம்? P மைனஸ் Qவையும் P மைனஸ் ஆரையும் என்ன பண்ணுங்களாம்? யூனியன் பண்ணணும். அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 4 6 8 9. ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஆன்சர் பாருங்களேன். ஈக்குவேஷன் 1 and 2 எப்படி இருக்குங்க? சேமாக இருக்குங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get P minus Q intersection R equal to P minus Q union P minus R. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது டிமார்கன் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ். A மைனஸ் B யூனியன் C பார்த்தோம். A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C பார்த்தோம். இப்போ டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, இப்போ யூங்கிற செட்டை வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்டைனிங் ஃபைனைட் செட் A அண்ட் B. ஏபின்னு ரெண்டு ஃபைனைட் செட் எடுத்துக்கிறோம். இந்த யூனிவர்சல் செட் யூங்கிறது எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா இந்த ஃபைனைட் செட் ஏபியும் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஃபைனைட் செட் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபைனைட் செட். தட் மீன்ஸ் கவுண்டபிள் செட். கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால். ஃபைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியும். இன்ஃபைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யூங்கிற ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கிறோம். அது எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா ஃபைனைட் செட் ஏவையும் பியையும் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, இப்போ டிமார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஃபார்முலானா ரெண்டு செட்டு தான் எடுத்துக்கிறோம். அங்கே எடுத்த மாதிரி செட் டிஃப்ரென்ஸில் 3 செட் எடுத்தோம். நம்ம காம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டு செட்டு தான், ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா மேலே டேஷ் வரும். காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா மேலே டேஷ் வரும். அப்போ எப்படி அப்ளை பண்ணுனா, இந்த டேஷ் எடுத்து உள்ள அப்ளை பண்ணும்பொழுது ஏ டேஷ், இந்த யூனியன் வந்து எதுக்கு மாறும்னா இன்டர்செக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் எடுக்கும் பொழுது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் சேஞ்ச் டு யூனியன், அப்போ பி டேஷ் அப்படின்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா டேஷை உள்ளே அப்ளை பண்ணும் பொழுது ஏ டேஷ் யூனியன் சேஞ்ச் டு இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதே ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்ளை பண்ணும் பொழுது
A dash intersection change to union B dash. Okay students, De Morgan laws for complementation formula ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்குரிய வென் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு A யூனியன் B மட்டும் போடணும், அதுக்கப்புறம் A யூனியன் B ஹோல் டேஷ் போடணும், அப்புறம் A டேஷ் போடணும், அப்புறம் B டேஷ் போடணும், அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் காமனாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கே A யூனியன் B இருக்குங்களா, இதுக்கு பேர் யூனிவர்சல் செட்டு யூன் பேர் கொடுத்துக்கணும். இது A செட்டு B செட். ஓகேங்களா? அப்போ யூனியன் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டு செட்டையும் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், A யூனியன் B ஹோல் டேஷ். இது யூனிவர்சல் செட்டு, இது A, இது B, இது A யூனியன் B ஹோல் டேஷ். இதில் எங்கே ஷேட் பண்ணாமல் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணணும். அப்போ எங்கே ஷேட் பண்ணாமல் இருக்கும், அவுட் சைடு தானே, அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், A டேஷ். டேஷுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஷேட் பண்ணாமல் விட்டணும். அப்போ இங்கே டேஷ்குள்ளே யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, A இருக்காங்க. அப்போ ஏவை மட்டும் ஷேட் பண்ணாதீங்க, மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து B டேஷ். இது யூனிவர்சல் செட்டு, இது A, இது B, இது B டேஷ். B டேஷ், டேஷ்குள்ளே யார் இருக்கா, B இருக்காங்க. அப்போ Bயை மட்டும் விட்டுருங்க. டேஷை பொறுத்த வரைக்கும் டேஷுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பியை மட்டும் விட்டுரும். ஓகே இப்போ பாருங்கள், A யூனியன் B ஹோல் டேஷ் போட்டாச்சு, A டேஷ் போட்டாச்சு, B டேஷ் போட்டாச்சு. இங்கே என்ன எடுக்கணும்னா இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு டயக்ராம்லையும் பாருங்களே, நீங்களே பாருங்கள், ரெண்டு டயக்ராம்லையும் ஒரே மாதிரி ஷேட் ஆகிருக்க பார்ட் எது? இதில் A பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகலை, இங்கே ஷேட் ஆகிருக்கு. இதில் B ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகலை. அப்போ ஒரே பார்ட் ஷேட் ஆகிருக்குது என்ன, அவுட் சைடு மட்டும்தான். அப்போ அவுட் சைடுனா இது மாதிரி வருங்களா? ஓகே இதாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை A யூனியன் B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் யூசிங் வென் டயக்ராம்ஸ். ஸோ இப்போ A யூனியன் B அப்படின்னு என்ன பண்ணோம், ஏவையும் பியையும் ஷேட் பண்ணியிருக்கோம். A யூனியன் B ஹோல் டேஷ் அப்படின்னா இங்கே ஷேட் பண்ணியிருக்கிறத விட்டுட்டு ஷேட் பண்ணாமல் இருக்க எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு A டேஷ்னா டேஷுக்குள்ளே யார் இருக்காங்க, A இருக்காங்க. அப்போ ஏவை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்கோம். B டேஷ்னா டேஷ்குள்ளே யார் இருக்காங்க, B இருக்காங்க. அப்போ பியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு டயக்ராமையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டுக்கு காமனாக இன்டர்செக்ஷன், ஒரே மாதிரி ஷேடாக இருக்க பார்ட் எடுக்கணும். ஒரே மாதிரி ஷேடாக இருக்கிறதுனா அவுட் சைடு மட்டும்தான் ஷேடாக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் வெரிஃபைட் தட் A யூனியன் B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். இதுதான் செகண்ட் டயக்ராம். இந்த சைடு இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே செகண்ட் ஃபார்முலா எக்ஸசைஸில் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே எக்ஸாம்பிள் சம் 1.26 பாருங்கள். இஃப் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு x such that x belongs to z. z na என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்டிஜர். பாசிட்டிவ் வரும், நெகட்டிவும் வரும், ஜீரோவும் வரும், ஹோல் நம்பர்ஸ் வரும். -2 less than or equal to x less than or equal to 10. A செட்டில் x is equal to 2p plus 1, p belongs to z, -1 less than or equal to p less than or equal to 4. B செட்டில் x is equal to 3q plus 1, q belongs to z, -1 less than or equal to q less than 4. Verify De Morgan's laws for complementation. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன இருக்குன்னா லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ் அப்படின்னா ரெண்டுமே ஃபைன் பண்ணணும். லா அப்படின்னா ஒன்று மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், ஏதாவது ஒன்று. லாஸுங்கும் போது ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஃபைன் பண்ணணும். A யூனியன் B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷும் போடணும். A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷும் ஃபைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு வேல்யூ எல்லாமே டேரெக்டாக கொடுக்கல, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க நம்மளை ஃபைன் பண்ண சொல்லி. அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டில் பாருங்கள், -2. ஸோ -2க்கு கீழே பாருங்கள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும், -2 -2 ஆஃப்டர் -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா 10க்கு கீழேயும் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, அதாங்க இங்கே எழுதியிருக்காங்களா யூ செட்டில்? ஓகே அடுத்து பாருங்கள், பி செட் எப்படி இருக்குன்னா இசட் இன்டிஜராக இருக்கும், பிங்கிறது இன்டிஜராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பியோட வேல்யூ எப்படி அப்ளை பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியோட வேல்யூ -1லேருந்து அப்ளை பண்ணுங்க. -1 0 1 2 3 4. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது எழுதிடணும். நீங்கள் இதெல்லாம் ரஃப் நோட்டில் நீங்கள் எஃப்சியில் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் காப்பி பண்ணிக்கிங்க. ஓகே பியோட வேல்யூ நம்ம இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2p + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த பியோட வேல்யூ -1ன்னு கொண்டு வந்து இங்கே போடுங்க. ஃபஸ்ட்டு -1ன்னு போட்டிங்கன்னா 2 × -1 + 1 அப்படின்னு போடுவீங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ -2 + 1 -2 + 1 என்னங்க வரும், -1 வருங்களா? அதாங்க இங்கே எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகே நெக்ஸ்ட்டு
பிக்கு பதிலாக 0 போடுங்க. பிக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 1, 2 இன்ட்டு 0 0, 0 ப்ளஸ் 1 1 எழுதியிருக்காங்களாங்க. அடுத்து பிக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. அப்போ 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே 1 போடுவீங்க பிக்கு பதிலாக. அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 1 2 சார் 2, 2 ப்ளஸ் 1 3 எழுதியிருக்காங்களாங்க. அடுத்து பாருங்கள், பிக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. 2 போட்டிங்கன்னா 2 2 சார் 4, 4 ப்ளஸ் 1 5 எழுதியிருக்காங்களாங்க. அடுத்து பிக்கு பதிலாக 3ன்னு போடுங்க. 3 2 சார் 6, 6 ப்ளஸ் 1 7. ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக 4 போடுங்க. 2 4 சார் 8, 8 ப்ளஸ் 1 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏ செட் ஃபைன் பண்ணுறதுல இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பி செட் ஃபைன் பண்ணணும். இதை நீங்கள் உங்களுடைய எஃப்சியில் கார்னரில் பென்சிலில் காப்பி பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3q ப்ளஸ் 1. இதில் பாருங்கள் க்யூவோட வேல்யூ இதில் எதில் மாதிரி இருக்குன்னா க்யூவோட வேல்யூ -1லேருந்து -1 0 1 2 3 4 போடக்கூடாது. ஏன்னா 4க்கு கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது மாதிரி ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல, அதனால் 3யோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள் பிங்கிற செட்டில். இப்போ 3 இன்ட்டு ஓகே க்யூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு -1 போடுறோம். -1 ப்ளஸ் 1, அப்போ 1 3 சார் 3, -3 ப்ளஸ் 1, -3 ப்ளஸ் 1 எவ்வளோங்க வரும்? -2 எழுதியிருக்காங்களா -2ன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு க்யூக்கு பதிலாக 0 போடுங்க. க்யூக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 1, 3 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 வாட் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 1 க்யூக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. அப்போ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 1 3 சார் 3, 3 ப்ளஸ் 1 4. ஓகே, நெக்ஸ்ட்டு க்யூக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். 3 2 சார் 6, 6 ப்ளஸ் 1 7. ஓகே, நெக்ஸ்ட்டு க்யூக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். 3 3 சார் 9, 9 ப்ளஸ் 1 10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதான் இங்கே எழுதியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா, இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே ஈஸி தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டுலாம் எடுத்துக்கிறோம். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிப்போம். அப்புறம் ஏ டேஷ் கண்டுபிடிப்போம். அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் எடுப்போம். ஏ யூனியன் பி, ஏ செட்டையும் பி செட்டையும் யூனியன்னா என்ன ஜாயின் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். என்ன வரும்? -2 -1 1 3 4 5 7 9 10 எழுதியிருக்காங்களா? ஓகே, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போ இந்த யூனிவர்சல் செட்டையும் இதையும் பாருங்கள். ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா யூனிவர்சல் செட்லேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தமா? அப்போ ஒரே மாதிரி இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். -2 -1 1 3 4 5 7 9 10 7 9 10. ஓகேங்களா, அப்போ கேன்சல் ஆனது போக மீதி யார் இருக்காங்க பாருங்களே. 0 2 4 6 8 எழுதியிருக்காங்களா? 0 2 6 8 சாரி 4 கேன்சல் ஆகிருக்கும். 4 இங்கே இருக்குது, ரெண்டுமே இருக்கலாம், கேன்சல் ஆகிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் மட்டும் ஃபினிஷ் பண்ணலாம். ஏ டேஷ் பாருங்களே, எது சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம் பாருங்கள். -1 போயிடும். அப்போ -2 வரும், வந்திருக்குங்களா? அடுத்து 1 கேன்சல் ஆயிரும். 3 5 7 9. அப்போ இதில் வந்து 1 மட்டும் தான் கேன்சல் ஆகுது. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். யூனிவர்சல் செட்டில் கேன்சல் ஆகாமல் என்ன இருக்குது? -2 0 2 4 6 8 10 எழுதியிருக்காங்களா? ஓகே, அடுத்து பி டேஷ் அப்படின்னா யூனிவர்செட்லேருந்து பியை மைனஸ் பண்ணுங்கள். -2 1 4 7 10 1 4 7 10. அப்போ மீதி யார் கேன்சல் ஆகாமல் இருக்கா? -1 0 2 3 5 6 8 9 எழுதியிருக்காங்களா? ஓகேங்களா, இப்போ இந்த ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் என்ன எடுக்கணும் பாருங்கள். இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட். ஸோ காமனாக என்ன இருக்குது பாருங்களே. 0 2 நெக்ஸ்ட்டு 6 நெக்ஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் 8. ஓகே, எழுதியிருக்காங்களா? ஸோ ரெண்டோட ஆன்சர் பாருங்கள். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எப்படி இருக்குங்க? சேமாக இருக்குங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 it is verified that A union B holders is equal to A dash intersection B dash. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணலாங்களா? A intersection B holders is equal to A dash union B dash. ஓகே, லிசன். ஸோ ஃபஸ்ட்டு A intersection B. ஏக்கும் பிக்கும் காமனாக யார் இருக்காங்க பாருங்கள். 1 7 தான் இருக்காங்க. 1 7. ஓகே,
ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டில் இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதணும். அப்போ 1ஐயும் 7ஐயும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதுங்க. அப்போ 1ஐயும் 7ஐயும் விட்டுட்டு எழுதுனீங்களா -2 -1 0 2 3 4 5 6 8 9 10 எழுதியிருக்காங்களாங்க? ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா? இதே சம்மில் தான் மேலே ஏ டேஷ் பி டேஷ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால் அப்படியே பார்த்து ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் என்ன எடுக்கணும்? யூனியன் எடுக்கணும். யூனியனா என்ன? ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். -2 -1 0 2 3 4 5 6 8 9 10 எழுதியிருக்காங்களா? ஸோ என்னோட ஆன்சர் பாருங்கள் சேமாக இருக்குங்களா? ஸோ ஃப்ரம் 3 and 4 it is verified that A intersection B whole dash is equal to A dash union B dash. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ De Morgan laws for complementation வெறும் வேர்டிங்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். ஃபார்முலா படித்தா தான் சம் போட முடியும். So first formula, A union B whole dash is equal to A dash intersection B dash. A intersection B whole dash is equal to A dash யூனியன் பி டேஷ். லாஸ்ன்னு கேட்டிருக்கனால 2 லாஸை ப்ரூவ் பண்ணுறோம். அதே லான்னு கேட்டிருந்தா 1 மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். இதில் யூனிவர்சல் செட்டு டேரெக்டாக அப்படியே ரைட் பண்ணிடலாம் கண்டிஷன்ஸ் பார்த்து. ஆனால் ஏ செட்டு பி செட்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறோட வேல்யூ 2p + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ வந்து -1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். அப்போ -1 0 1 2 3 அப்படின்னு கொண்டு போயிட்டு அந்த பிக்கு பதிலாக அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அந்த எக்ஸோட வேல்யூ தான் ஏவோட செட்டு. அதே மாதிரி இந்த சைடு இங்கே 3q + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த க்யூவோட வேல்யூ என்னென்னலாம் இருக்குன்னா -1 0 1 2 3 வரைக்கும் இருக்கும். அந்த 4 வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் நமக்கு 5 வேல்யூஸ் கொண்டு வந்து அப்ளை பண்ணால் பியோட செட்டு கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். லிசன். Using the adjacent Venn diagram, find the following sets. First one A minus B, second one B minus C, third one A dash union B dash, fourth one, இது fourth one தான் students, A dash intersection B dash, fifth one B union C whole dash, sixth one A minus B union C, seventh one A minus B intersection C. Okay students, listen. So first one பாருங்க A minus B. இந்த செட் எடுத்துக்கங்க. A minus Bங்களா? மைனஸ் பி, A மைனஸ் பி. ஸோ பினா பியை ஃபுல்லாக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் பண்ணணும். ஏ செட்டில் இருக்க எல்லாத்தையும் ரைட் பண்ணணும். அப்போ ஏ செட்டில் யார் இருக்கா? 3 4 6 எழுதியிருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் பி மைனஸ் சி. பி மைனஸ் சினா சியை ஃபுல்லாக விட்டுருங்க. அப்போ பி செட்டில் யார் இருக்கா? -1 5 7 எழுதியிருக்காங்களா? ஓகே, அடுத்து ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்? யூனிவர்சல் செட்டில் ஏ டேஷ்னா ஹோலாக இருக்க அந்த யூனிவர்சல் செட்டில் ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் பண்ணணும். அப்போ ஏவை மட்டும் விட்டுருன்னா இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் ரைட் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்தையும் ரைட் பண்ணும்போது என்னென்னு எழுதுவோம்? -3 0 1 2 பாருங்கள் -3 சரி ஏ டேஷ் ஆர்டராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா 1 எழுதியிருக்காங்க. 1 2 0 -3 5 7 8 மீதி இருக்கலாம் எழுதியிருக்கலாம். அப்போ பி டேஷ்னா என்ன பண்ணுவோம்? பியை தவிர மற்ற எல்லாத்தையும் எழுதுவோம். இப்போ பியை தவிரனா இது ஃபுல்லாக தானே பி செட்டு. இதை தவிர மற்ற எல்லாத்தையும் எழுதுங்க பார்க்கலாம். என்னென்ன வரும்? -3 0 1 2 3 4 6 எழுதியிருக்காங்களாங்க? ஓகே, இப்போ ஏ டேஷ் தனியாக கண்டுபிடிச்சோம், பி டேஷ் தனியாக கண்டுபிடிச்சோம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுங்க, யூனியன் பண்ணி எழுதுங்க. அப்போ என்னென்ன வரும்? -3 0 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஆல்ரெடி ஏ டேஷ் கண்டுபிடிச்சோம், பி டேஷ் கண்டுபிடிச்சோம். ரெண்டுக்கு காமனாக இன்டர்செக்ஷன் ஏ டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ரெண்டுக்கும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள்? ஏ டேஷ்லையும் இருக்கணும், பி டேஷ்லையும் இருக்கணும். காமன் எலமெண்ட் என்னென்ன இருக்குது பாருங்கள்? 0 இருக்குங்களா? -3 இருக்குங்களா? அடுத்துங்க 0 இருக்குது, -3 இருக்குது, 2 இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. அடுத்து 0 -3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள் பி யூனியன் சி ஹோல் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி ஃபைன் பண்ணோம். பியையும் சியையும் யூனியன் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சினா அப்போ பி செட் இது ஃபுல்லாங்க, சி செட்டு ஃபுல்லாக. இது ரெண்டுலேயும் இந்த 2 செட்டு இருக்க எல்லா எலமெண்ட்டும் எழுதணும். யூனியன்னா பிஇ செட்டு சி செட்டு எல்லாத்தையும் எழுதணும். பாருங்கள் என்னென்ன எழுதலாம்? -3 -2 -1 0 3 5 7 8 எழுதியிருக்காங்களா? ஓகே, அப்போ பி யூனியன் சி ஹோல் டேஷ்னா யூனிவர்சல் செட்டில் பி யூனியன் சியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதணும். அப்போ பி யூனியன் சினா பி செட்டி சி செட்டி விட்டுருங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் எழுதுங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்குது? 1 2 4 6 எழுதியிருக்காங்களா? 1 2 4 6 அதான் யூனிவர்சல் செட்னா யூனிவர்சல் செட்டு ஃபுல்லாக அந்த டயக்ராமில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி மைனஸ் இந்த பி யூனியன் சி எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு மற்ற மட்டும் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சினா
இந்த பி செட்டு சி செட்டையும் விட்டுட்டு ஏ செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் விட்டுருவீங்களா, பி யூனியன் சி தான் எல்லாத்தையும் விட்டுருவீங்க. ஏ செட்டில் யார் இருக்கா, 4 6 தான் இருக்காங்க, அதாங்க இங்கே எழுதியிருக்காங்க 4,6ன்னு. ஓகேங்களா, இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷனில் யார் இருக்காங்க பாருங்களேன், இது பி செட்டுங்க, இது சி செட்டு. இந்த இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே பாருங்கள் இப்படி இன்டர்செக்ட் பண்ணியிருக்க இந்த பார்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ யாருங்க இருக்கா, -2,8 இருக்காங்களா? ஓகே, அதாங்க எழுதியிருக்கோம் -2,8. இதில் ஏ செட் எழுதும் பொழுது இந்த 2 எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற -2,8 இது ஃபுல்லாக ஏ செட்டுங்களா, இது ஃபுல்லாக ஏ செட்டுங்களா, அப்போ -2,8 மட்டும் வரக்கூடாது. ஆனால் ஏ செட்டில் மீதி இருக்க எல்லாமே இல்லை. அப்போ ஏ செட்டில் மீதி யார் இருக்கா, -1 3 4 6 அதாங்க எழுதியிருக்காங்க -1 3 4 6. அல்லது ஏ மைனஸ் பி யூனி ஏ பி இன்டர்செக்ஷன் சினா ஏ செட் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ செட்டில் யாராக இருக்கா எழுதிட்டு மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு மற்றது எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருக்குங்களா எக்ஸசைஸ் 1.5ல்? ஓகே, எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. எஃப்சியில் ஒரு டைம் காப்பி பண்ணிடுங்க, ரஃப் நோட்டில் கொஷின் எழுதிட்டு பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்ததில் வென் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.